மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரிலே ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த நூலகத்திற்கும் பெரியார் அறிவு உலகம் என்ற பெயரையும் சூட்டி அவருடைய திருக்கரத்தால் 6/11/2024 அன்று இந்த பணியை தொடக்கி வைத்தார்கள். தொடர்ந்து இந்த பணி முடிவடைய வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய ஆய்வு என்பது இது 3வது முறையாக இந்த ஆய்வை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இந்த இந்த கட்டடத்தின் நூலகத்தை பொறுத்தளவிற்கு 245 கோடி ரூபாய் கட்டடத்திற்காகவும் நூலகத்திற்கு உள்ளே அமைய இருக்கிற பல்வேறு புத்தகங்கள் அது 50 கோடி ரூபாயிலும், கணினி போன்றவைகளை 5 கோடி ரூபாயிலும், ஆக 300 கோடி ரூபாயில் இந்த நூலகம் அமைய இருக்கிறது. என்னுடைய மொத்த அளவு 1,98,000 சதுரடி பரப்பு கொண்ட இந்த நூலகம். இதில் தரைத்தளம் உட்பட 7 தளங்கள் அமைந்திருக்கிற ஒரு நூலகமாக இந்த நூலகம் அமைந்திருக்கிறது. இதற்காக அரசின் சார்பாக 7 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்ததாரை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு மாதமும் இந்த பணிகளை செய்து தர வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு மைல்ஸ்டோன் ப்ரோக்ராம் லிஸ்ட் நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் இந்த பணியை முடித்து தர வேண்டும் என்று அரசின் சார்பாக அவருக்கு நான் கேட்டுக்கொண்டேன். அவரும் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கட்டடத்தை பொறுத்தளவுக்கு விமான துறையின் மூலமாக மறுப்பிலா சான்று NOC வாங்கப்பட்டு விட்டது. அதே போன்ற கட்டிட அமைப்பு DTCP அதனுடைய பர்மிஷன் வாங்கிட்டோம். தீயணைப்பு துறையினுடைய பர்மிஷன் வாங்கியாச்சு. அதுமாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் மாசு கட்டுப்பாடு துறையின் சார்பாகவும் அதன் வாரியத்தின் மூலமாக அனுமதிகள்லாம் பெற்றுவிட்டோம். இப்போது இருக்கிற நிலையை பார்க்கிற பொழுது நாங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 90,000 புத்தகங்கள் இதில் வர இருக்கிறது. தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் எக்ஸலேட்டர் பொருத்தப்பட இருக்கிறோம். லிஃப்ட் 4 லிஃப்ட் இதில் போட இருக்கிறோம். கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள், வாகன நிறுத்துமிட வசதி, 4 சக்கர வாகனம் மட்டும் ஏறத்தாழ 200 வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் இங்கே நிறுத்தப்படும். இருசக்கர வாகனம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 450 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா லைப்ரரி படிக்க வரவங்க கார்லேயும் வருவாங்க, 2 வீலர்லையும் வருவாங்க. அதுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தரணும் முடிவு பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு உள் கலையரங்கு ஒன்று அமையிருக்கிறோம். அதில் ஏறத்தாழ 305 இருக்கைகள் கொண்ட ஒரு கலையரங்கமாக அது இருக்கும். அதில் அறிவியல் மையம், குழந்தைகள் நூலகம், போட்டித் தேர்வு நூலகம், மாற்றுத்திறனாளிக்கென்று ஒரு தனி பிரிவு, தமிழ் நூல் என்று அதற்கென்று தனிப்பிரிவு, அதாவது சொந்த நூல் வாசிப்பதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்படும். ஏன்னா இப்போ IAS எழுதணும், குரூப் 1 சர்வீஸ் எழுதணும், வங்கிக்கு எழுதணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற பட்டதாரிகள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. ஆனால் அதுக்கென்று தனியாக சொந்த நூல் எடுத்துக்கொண்டு வாசிக்கிறதுன்ற ஒரு இடம் இதில் ஒதுக்கப்படும். அதே